அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெஸ்ட் புக் தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேகல்டி. டிஎன்பிசியோடைய 2026க்கான முதல் நோட்டிஃபிகேஷனாக சிடிஎஸ் நான் இன்டர்வியூ போஸ்டோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. மகிழ்ச்சியான செய்தி. இதிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதுக்கு அடுத்து வர வேண்டிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4மே ஆனுவல் பேனலில் சொன்ன டேட் படி வரும்ன்றதை எதிர்பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக இது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். டேட்டுக்கு தேர்ந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒழுங்காக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். அண்ட் இது சிடிஎஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் எக்கச்சக்கமான போஸ்டிங்ஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன்ன்றதுனால முடிஞ்ச அளவு இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். நீங்கள் கண்டிப்பாக ஒஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபுல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறையா போஸ்ட் இருக்குது. நிறையா போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஒவ்வொரு ஏஜ் லிமிட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து எலிஜிபிலிட்டி செக் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸை நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுறது 27ஆம் தேதி, மே 27 தான் ஸ்டார்ட் ஆகுது. நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க ஒரு வாரம் முன்னாடியே. பட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுறது மே 27. அப்ளிகேஷனோட எண்ட் டேட் ஜூன் 25 அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ணணுமோ. ஸோ 27ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் 2-3 நாள் கூட ஆகும். அப்ளை பண்ணுறதுக்கே ஒரு வாரம் வரைக்கும் கூட ஆகலாம். நம்ம கடைசி நேரத்தில் இழுத்துட்டு இருந்தோம்னா அது டவுட் வரும்போது அப்ளிகேஷன் டேட்டே முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால் சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. 27ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே. ஓகே, ஸோ இது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். அண்ட் இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். கிளாஸஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ், எஸ்எஸ்சி ரயில்வேஸ் பேங்கிங் போகுது. அண்ட் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனே சொல்லிடுவோம். ஸோ அதுக்கான இந்த அப்டேட் வர்றதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரியான அதர் வீடியோஸும் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனுடைய அதர் டீடைல்ஸை பார்த்தோம்னா, போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் மொத்தம் கிட்டத்தட்ட 45 போஸ்ட் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ 45 பணிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 45 போஸ்ட்டுக்கும் வேகன்சிஸ் அப்படின்றதையுமே சைடில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அசிஸ்டன்ட் ஜியோலஜிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஜியோலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட்டில் 8 வேகன்சி. ஆனால் அதே அசிஸ்டன்ட் ஜியோலஜிஸ்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஆர்கனைசேஷனில் 2 வேகன்சி. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு 64 வேகன்சி. இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வேகன்சிஸ் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுது. ஸோ அதான் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பட் போஸ்ட் என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு கேட்டகரி படிச்சிருந்தாலும், இப்போ நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கும் வேகன்சிஸ் இருக்குது. நீங்கள் விஷுவல் கம்யூனிகேஷன் விஸ்காம் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கும் வேகன்சி இருக்குது. இதே நீங்கள் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா வேகன்சி இருக்குது. ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கான வேகன்சிஸ் இருக்குது. இந்த மாதிரி எந்த ஒரு போஸ்டிங்ஸ் படிச்சிருந்தீங்கனாலுமே உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய அந்த வேகன்சிஸ் இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. லைப்ரரியனுக்கு இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ செக் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சில இந்த முக்கியமான போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸரோ இல்லை ட்ரக் இன்ஸ்பெக்டரோ, அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் ஆர்கிடெக்ட்டுக்கான அந்த போஸ்டிங்ஸாக இருக்கட்டும், இதே டிரான்ஸ்லேட்டர், லைப்ரரியனு, டெப்டி மேனேஜர் ஆகட்டும், அண்ட் இதே பிளாக் ஹெல்த் ஸ்டேட்டிஸ்டிஷியன், ஜூனியர் ஃபோட்டோகிராஃபர். ஸோ ஃபோட்டோகிராஃபியில் ஸ்பெசிஃபிக்காக ஆனால் அதுக்குன்னு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் விஸ்காம் படிச்சிருக்கணும். வெறுமனே சார் எனக்கு நான் நல்லா ஃபோட்டோ எடுப்பேன், எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியும்னா நம்ம அப்ளை பண்ண முடியாது. டிகிரி முடிச்சிருக்கணும், அது விஸ்காமில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது நான் லேட்டராக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் வேகன்சிஸ் இதெல்லாம் கொஞ்சம் மாறுது. பட் ஓவரால் எத்தனை வேகன்சிஸ் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 461 வேகன்சி, 461 காலி பணியிடங்கள். இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம். ஃபைனலாக கவுன்சிலிங் வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகலாம், இல்லைனா குறையலாம். பட் 460 அப்படின்றத நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும், சார் எனக்கு இத்தனை வயசு நான் அப்ளை பண்ணலாமான்ற இந்த ஒரு டவுட் பெருசாக இருக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் இதுவும் போஸ்ட்டை பொறுத்து மாறதான் செய்யுது. பட் எந்த டேட்டை கட் ஆஃப் டேட்டாக வச்சுருக்காங்கன்னா ஜூலை 1ஆம் தேதி. ஸோ 2026 ஜூலை 1க்கு உள்ள நீங்கள் இந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது பாயிண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சார் எனக்கு 32 வயசு இப்போ 31 வயசு தான் கம்ப்ளீட் ஆகிருக்குது. பட் இந்த ஆகஸ்ட் மாதம் தான் எனக்கு 32 வயசு ஆகுது, 32 வயசு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அப்போ நான் ஆகஸ்ட் மாதத்தில் நான் கம்ப்ளீட் ஆகுதுனால என்னால் அப்ளை பண்ண முடியுமானா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ 32 தான் நமக்கு ஏஜ் லிமிட்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஆகஸ்ட்டில் 32 முடியுதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் இந்த மாதம், சார் இப்போ எனக்கு மே மாதம் பர்த்டே வந்துருச்சு, மே மாதம் எனக்கு 32 வயசு முடிஞ்சு போச்சு அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அந்த டேட்டில் இருக்கிற அந்த 1 ஜூலைன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேட்டகரிஸ், நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிசி, பிசிஎம் இந்த மாதிரி எந்த கேட்டகரியாக இருந்தாலும், அதாவது அதர் கேட்டகரிஸாக இருக்கட்டும், எந்த கேட்டகரியாக இருந்தாலும் மினிமம் ஏஜ் 21. ஸோ 21 வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது. 21 வயசை பூர்த்தி பண்ணியிருக்கணும், முடிச்சிருக்கணும். ஆனால் அதே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அது கேட்டகரியை பொறுத்து மாறுது. ஸோ இப்போது candidates not belonging to SCs, SCAs, STs, MBC, DNC, BC, OBC, BCM இந்த மாதிரி ஜென்ரல் கேட்டகரி ஆர் அதர் கேட்டகரின்னு சொல்கிறாங்க இல்லையாப்பா. ஸோ அன்ரிசர்வ்டு கேட்டகரின்னு சொல்கிறாங்க இல்லையா.
கிட்டத்தட்ட இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதர்ஸ்ன்றது இந்த ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரல் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதுலேயும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா 32, அதே வந்துட்டு ஜூனியர் ஃபோட்டோகிராஃபருக்கு 42, இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் சின்னதாக மாறுது. அதே அந்த அதர் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு பர்சன் வித் பெஞ்ச் பார்ன் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு அது வந்து ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கும். டெஸ்டிடியூட் விடோ, எக்ஸ் சர்வீஸ் மெனுக்கு இந்த மாதிரி சின்ன டிஃப்ரென்சஸ் வந்துட்டு இருக்குது. ஆனால் அதே இந்த மற்ற கேட்டகரிஸ் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, ஸோ எஸ்சியோ, எஸ்டியோ, இல்லை ஓபிசியில் பிசி, எம்பிசி, இந்த கேட்டகரியில் வர்ற எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 99% ஆஃப் போஸ்ட்டுக்கு வந்துட்டு நமக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது நீங்கள் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி இந்த மாதிரியான ரிசர்வ்டு கேட்டகரிஸில் வர்றீங்கன்னா 2-3 போஸ்டிங்ஸ்க்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அது என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டு, இது எல்லாத்துக்கும் 37 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதே அதிலிருந்து உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. பட் இந்த 2 போஸ்ட்டை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எந்த போஸ்ட்டுக்குமே முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அப்படின்னா என்ன மீனிங்னா கிட்டத்தட்ட நம்ம கவர்மெண்ட் சர்வீஸ் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 57 வயசு வரைக்கும், 58 ரிட்டையர்மெண்ட் வச்சுக்கோங்களேன், 57 வயசு இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா. ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்ல வராங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லை. ஸோ நீங்கள் 45 வயசுனாலும் அப்ளை பண்ணலாம், 50 வயசுனாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி எலிஜிபிள் இருந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள். இதுதான் இது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மறுபடியும் ஒவ்வொரு போஸ்ட்டை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்குது. நான் ஒரு சில போஸ்ட்டுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜியாலஜிஸ்டோடைய அந்த டிகிரி வந்துட்டு படிச்சிருந்துருக்கணும். ஸோ மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி இன் ஜியாலஜி ஆர் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் அப்ளைட் ஜியாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஜியாலஜி ஸ்பெசிஃபிக்காக படிச்சிருக்கிறவங்களால தான் அப்ளை பண்ண முடியும். ஆனால் அதுலேயே நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு போஸ்ட் கோடை பொறுத்து சின்னதாக மாறுது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனில் ஜியாலஜி படிச்சிருக்கணுன்றது இருக்குது. ஆனால் இங்கே வந்துட்டு மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் எம்எஸ்சி தான், பட் அது வந்துட்டு ஜியாலஜி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அப்ளைட் ஜியாலஜின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு போஸ்ட் கோடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது பேர் நேம் ஆஃப் த போஸ்ட் சேம் தான், அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட். ஆனால் டிகிரி இன் எம்எஸ்சி ஜியாலஜின்னு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்துட்டு மஸ்ட் போசஸ் எம்எஸ்சி டிகிரி ஜியாலஜின்னு. ஜியாலஜி படிச்சிருக்கிறது கன்ஃபார்ம், பட் சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. பட் இதே ஒரு மற்ற போஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் லைப்ரேரியன் போஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிகிரி நமக்கு முடிச்சிருக்கணும். ஸ்பெசிஃபிக்காக லைப்ரேரியன் ரிலேட்டடான டிகிரி மஸ்ட் போசஸ் பேச்சுலர் ஆஃப் லைப்ரேரியன் சயின்ஸ் டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டிகிரி வந்துட்டு நம்ம முடிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அது போக நமக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு லைப்ரேரியன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. மேபி ஒரு 3-4 பேர் வந்துட்டு செலக்ட் ஆகுறாங்க அந்த போஸ்ட்டுக்கு. அதில் 3-4 பேருமே நமக்கு ஒரே அந்த மார்க் லிஸ்ட் இருக்குது. பட் யாருக்கு வந்துட்டு 2 போஸ்டிங் தான் இருக்குது, 4 பேர் வந்துட்டு வர்றாங்க. அந்த 4 பேர்த்தில் 2 பேருக்கு வந்துட்டு ஃப்ரெஞ்சோ ஜெர்மனோ தெரிஞ்சிருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு அஃபிலியேட்டட் காலேஜ், யூனிவர்சிட்டியில், ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் நம்ம லைப்ரரினா ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களாம். ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும்னு இல்லை, பட் நம்மளை கூட சேர்ந்து வரக்கூடிய கேண்டிடேட் இந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸோடு இருக்காங்கன்னா அவங்களுக்கான அந்த ப்ரிஃபரன்சஸ் வந்து கிடைக்குது. இந்த மாதிரியும் சில போஸ்டிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதே வந்து லைப்ரேரியன், இதே வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர், ரிசர்ச் அசிஸ்டன்ட்டு, அண்ட் அதே இப்போ ஜூனியர் ஃபோட்டோகிராஃபருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஃபோட்டோகிராஃபி தெரிஞ்சால் மட்டும் நமக்கு போதாது, நமக்கு வந்துட்டு அந்த டிகிரி வந்துட்டு முடிச்சிருக்கணும். பிஎஸ்சி டிகிரி இன் விஸ்காம், ஸோ விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கிறவங்க நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணலாம். இதுக்கு வேகன்சி கம்பேரிட்டிவ்லி மற்ற போஸ்டிங்கை விட கொஞ்சம் அதிகம் தான்ப்பா. 23-24 போஸ்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க, வேகன்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜூனியர் ஃபோட்டோகிராஃபருக்கு இந்த தடவை நல்ல வாய்ப்பு, செக் பண்ணி பாருங்கள், என்னோட அப்ளை பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக மறுபடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுனால ஃபுல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை தாண்டி இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாமான்ற ஒரு டவுட் வரும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அண்ட் மோஸ்ட்லி நமக்கு இதை அப்ளை பண்ணுறதுக்குள்ளே இந்த மே மாதத்துக்குள்ளேயே நமக்கு எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்லாம் வந்திருக்கும். ஸோ அப்போ மார்ச் ஏப்ரலே முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதாவது அரியர்ஸ் இருக்கக்கூடாது, பேக்லாக்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அரியர் இல்லாமல் நம்ம டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ப்ரொவிஷனல் டிகிரி வந்துருச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லைனாலும் ப்ரொவிஷனல் டிகிரி வர லேட் ஆகுது, ஃபைனல் மார்க் ஷீட் வந்துருச்சு, நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லையும் கிளியர் அப்படின்ற நீங்கள் டிகிரி கன்ஃபார்மாக முடிச்சிட்டீங்க அப்படின்ற ஒரு அத்தாச்சி ஃபைனல் மார்க் ஷீட் வந்துருச்சுன்னா கூட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இருந்துச்சுனாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அது நீங்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் அப்ளை பண்ணலாம். ஸோ அது வந்துட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் நமக்கு சொல்லிக்கிறாங்க. இது போக இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்ன்றது பெருசாக எந்த போஸ்டிங்குமே இல்லை. ஆனால் ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், இந்த அசிஸ்டன்ட் சூப்பர்டென்ட் இன் அப்ரூவ்டு ஸ்கூல்ஸ்ன்னு இருக்குது, அந்த மாதிரி ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது. மற்ற போஸ்ட் எல்லாத்துக்குமே விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்கலுக்கோ
இல்லை ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸரு, இல்லை ஜூனியர் ஆர்கிடெக்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இந்த விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் 2 பெட்டராக இருக்கணும், ஸ்டாண்டர்ட் 3 விட பெட்டராக இருக்கணும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து நமக்கு இந்த ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் பாருங்களேன், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் அப்ரூவ்ட் ஸ்கூல்ஸ், போஸ்ட் கோட் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2078ன்ற இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் நமக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் மினிமம் இவ்வளோ ஹைட்டில் இருக்கணும் அண்ட் இவ்வளோ செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் இருக்கணுன்ற ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்குது. இது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, மென்க்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஹைட் 160. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஹைட்டு கொஞ்சம் முக்கியம். 160 சென்டிமீட்டருக்கு கீழே இருந்தோம்னா ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது, மென் வந்துட்டு அப்ளிகபிள் கிடையாது. அதே உமன் பார்த்தீங்கன்னா 145 சென்டிமீட்டர்ஸ், 145 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும். அதை விட குறைவாக இருந்தால் பெண்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி செஸ்ட் மெஷர்மெண்ட்டுமே ஃபுல் எக்ஸ்பிரேஷனில், ஸோ நம்ம ஃபுல்லாக மூச்சை இழுக்கும் போது இழுத்திருந்த போது எவ்வளோ இருக்கணும், அந்த ஃபுல் மூச்சு விட்டுருக்கும் போது எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் நமக்கு 79 and 71 அந்த எக்ஸ்பேன்ஷன் இருக்கு இல்லையா, மூச்சை உள்ள ஃபுல்லாக வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக மூச்சு இழுக்கும் போது செஸ்டோட எக்ஸ்பேன்ஷன் ஆண்களாக இருந்தால் 5 சென்டிமீட்டர்ஸ் வந்துட்டு விரிவடையணும், பெண்களாக இருந்தால் 2 சென்டிமீட்டர்ஸ் விரிவடையணும்னு இது எல்லாமே பேசிக் பாயிண்ட்ஸ். ஸோ இது இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும், அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இதே நாலேஜ் இன் தமிழ் என்ற இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ் நாலேஜ் 100%. இதுக்கு இந்த ரீசெண்டாக வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக வரக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷன்லையுமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்றதும் இருக்குது. அட் த சேம் டைம் தமிழ் வந்துட்டு படிச்சிருந்தாங்கன்னா தான் இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் அப்ளை பண்ண முடியும், அதான் அட்டன் பண்ண முடியும், எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்போது நம்மளில் இப்போ அப்ளை பண்ண போகிற 99% நம்ம எல்லாருமே கண்டிப்பாக இதில் வந்துட்டு கிளியர் தான். ஸோ இதில் வந்துட்டு பெரிய விஷயம் இல்லை, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு படிக்கணும். ஆனால் இவங்க சொல்லியிருக்கூடிய தமிழ் நாலேஜ் இருக்கான்றதுக்கு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக 10th தமிழ் சப்ஜெக்ட் வந்துட்டு படிச்சிருப்போம். இந்த மாதிரி எஸ்எஸ்எல்சிலையோ இல்லை ஹெச்எஸ்சிலையோ ஹையர் செகண்டரிலையோ தமிழ் சப்ஜெக்டை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருந்தோம், மார்க் ஷீட்டில் வந்துட்டு தமிழ் அப்படின்னு வந்துட்டு நமக்கு மென்ஷன் ஆயிருக்குது, தமிழ் லாங்குவேஜ் படித்த மாதிரி மென்ஷன் ஆயிருக்குன்னா அதுவே நமக்கு ஃபைன் தான். மற்ற எதுவே தனியாக வந்து சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. பட் சப்போஸ் ஒரு சில பேர் நம்ம தமிழ் மக்களாக தான் இருப்பாங்க, மேபி அவங்க அப்பா அம்மா வேலை காரணமாக வேறு ஒரு மாநிலத்தில் செட்டில் ஆகுறாங்க, டெல்லியிலையோ இல்லை மும்பையிலையோ வந்துட்டு செட்டில் ஆகிட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு தமிழ் பேச தெரியும் பட் சுத்தமாக எழுத தெரியல, ஸோ நாலேஜ் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் தமிழை கற்றுக்கிட்டு அங்கேருந்தே கொஞ்சம் தமிழ் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி அவங்க வந்துட்டு மும்பையில் இல்லை மகாராஷ்டிரா ஸ்டேட் போர்டில் படிச்சிருப்பாங்க, டெல்லி ஸ்டேட் போர்டில் படிச்சிருப்பாங்க, அங்கே வந்துட்டு தமிழில் வந்துட்டு மார்க் ஷீட்டில் மென்ஷனே ஆயிருக்காது. பட் அவங்க என்ன பண்ணலான்னா ஒரு தனியாக சர்டிஃபிகேட், ஸோ செகண்ட் கிளாஸ் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்னு ஃபுல் டெஸ்ட்னு கமிஷனே வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்களாம். அதை வந்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டா பெட்டர். அப்படியும் இல்லை சார் அப்படின்னா இதெல்லாம் என்கிட்ட இல்லை, நான் வேறு மாநிலத்தில் இப்போ வசிக்கிறேன் அப்பா அம்மாவுடைய வேலை காரணமாக, பட் நான் தமிழ் பையன் தான், தமிழ் பொண்ணு தான், நான் வந்துட்டு தமிழ் பேசக்கூடியவன், பட் எனக்கு இது தெரியாது, என்னால் இதை அப்ளை பண்ண முடியாதுன்னா அப்ளை பண்ணி கிளியரும் பண்ணிடலாம். நீங்கள் போஸ்டிங்க்கு அப்புறம், ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆஃப்டர் த அப்பாயின்மெண்ட் இந்த மாதிரி தமிழ் தெரியலினாலும் நீங்கள் வந்துட்டு அப்பாயிண்ட் ஆகலாம். பட் அப்பாயிண்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 வருஷத்துக்குள்ளே இந்த டெஸ்ட்டை நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ இந்த செகண்ட் கிளாஸ் லாங்குவேஜ் டெஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த போஸ்டிங் வந்துட்டு பெர்மனெண்ட்டாக மாறும். இல்லைன்னா 2 வருஷத்துக்குள்ளே அதை நீங்கள் கிளியர் பண்ண முடியல, அந்த சர்டிஃபிகேட் வாங்க முடியலன்னா, ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ண அந்த போஸ்டிங் வந்துட்டு இல்லாமல் போயிடும், உங்களை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன், ஆனால் அதுலேயும் எக்ஸப்ஷன்லாம் இருக்குது. ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு இந்த நாலேஜ் இன் தமிழ் வந்துட்டு தேவையில்லை, அதையும் நமக்கு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இதை தாண்டி பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்தெந்த போஸ்டெல்லாம் சூட்டபிள், எதெல்லாம் அவங்க அப்ளை பண்ணலாம், இதெல்லாம் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண முடியாததுன்றதுல ஒரு சில லிஸ்ட்டு, முக்கியமாக லைப்ரரியன் போஸ்ட்டோ டிரான்ஸ்லேட்டர் இதெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ண முடியாதான், அதை வந்துட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி எதுலலாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு இந்த ஜூனியர் ஃபோட்டோகிராஃபரோ, ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட்டு, அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில், ஸோ இது வந்துட்டு போஸ்டிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, 60 வேகன்சிஸ் கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். பட் அதுலேயுமே எந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி வந்துட்டு அப்ளிகபிள். ஸோ ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்துட்டு கண் பார்வை தெரியல, இல்லை கண் பார்வை கம்மியாக இருக்குன்னா அவங்க அப்ளை பண்ண முடியாது. ஆனால் இன்னொரு சில போஸ்ட்டுக்கு வந்துட்டு கண் பார்வை தெரியலனா அப்ளை பண்ணலாம், பட் நடக்கிறது வந்துட்டு லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி இருக்கா இல்லாமல் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அதுவுமே போஸ்டிங்கை பொறுத்து மாறுது, கொஞ்சம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. எக்ஸாம் பேட்டர்னை தான் நமக்கு சொல்லியிருக்காங்க, எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குறது. இந்த மினிமம் குவாலிஃபையிங் மார்க்லாம் இப்போ வந்துட்டு பெருசாக தேவைப்படுறதில்ல. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் சூப்பராக மார்க் எடுக்கணுமோ அவ்வளோக்கு இது காம்படிட்டிவ் எக்ஸாம்னால அதை வந்துட்டு பார்க்கணும். அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறேன். இது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான். ஸோ ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் தான். அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். நமக்கு அதுக்கு அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் இன்டர்வியூ அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் இன்டர்வியூ போஸ்ட்னால சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் எவ்வளோ சூப்பராக கிளியர் பண்ணி நல்லா வந்துட்டு மார்க் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு நமக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த எக்ஸாமே கொஞ்சம் வந்துட்டு டிஃபிகல்ட்டியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 2 பேப்பராக நம்ம அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 2 எக்ஸாம் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரே நாள் தான் 2 பேப்பர் 2 பார்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 2 பகுதியில் வந்து அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் பார்ட் 1, ஸோ அதுதான் பேப்பர் 1 அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அந்த பேப்பர் 1லேயே 3 வந்துட்டு பிரியுது. ஸோ 3 சப்ஜெக்ட் பிரியுது. கிட்டத்தட்ட நமக்கு இந்த குரூப் 2 உடைய பேட்டர்ன் மாதிரிப்பா. குரூப் 2ல் தமிழ் சூஸ் பண்ணுறவங்களுக்கான பேட்டர்ன் மாதிரி தான் இந்த பேப்பர் 1 பார்ட் 1 வந்துட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 சப்ஜெக்ட் என்னென்ன அப்படின்னா நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸு, மென்டல் எபிலிட்டி, ஸோ ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். இந்த மாதிரி 3 பிரிக்கிறாங்க. இந்த 3த்துலேருந்து மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா 200 கொஸ்டின் கேட்பாங்க. எக்ஸாக்டாக அப்படியே குரூப் 2 மாதிரி தான் 200 கொஸ்டின்ஸ். ஸோ அப்போ இது 3த்தையும் சேர்த்து 200 கொஸ்டின். ஆனால் அதில் ஒவ்வொன்றிலும் எதில் எவ்வளோ கொஸ்டின் வருதுன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 100 கொஸ்டின், அதே வந்துட்டு பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 75 கொஸ்டின், அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் 25 கொஸ்டின். ஸோ 25 கேள்விகள்னு இந்த மாதிரி 200 கொஸ்டினை வந்துட்டு இப்படி வந்துட்டு நமக்கு பிரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, ஏவி கிளியராக இருக்கா? சாரி, ஒரே ஒரு சின்ன ஓகேப்பா. ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன லேக் ஆயிடுச்சு. ஸோ என்ன சொன்னால் அந்த 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ 3 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. அதாவது பார்ட் 1ல் வந்துட்டு 3 சப்ஜெக்ட்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 100 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. அண்ட் அதே பார்ட் பியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 75 கொஸ்டின்ஸ், 75 கேள்விகள். ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸு இதெல்லாம் சேர்ந்து 75 கொஸ்டின்ஸ், 75 கேள்விகள் வரும். அதே பார்ட் சியில் இருக்கக்கூடிய 25 கொஸ்டின்ஸ், 25 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸ்லேருந்து வரும், மென்டல் எபிலிட்டிலேருந்து வருதும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக மொத்தம் பேப்பர் 1, அதாவது முதல் பகுதியில் வந்துட்டு முதல் தாளில் நமக்கு 200 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறோம். ஆனால் சார் இந்த 200 கொஸ்டின்லையுமே நான் எல்லாத்துலேயுமே ஹை மார்க் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதில் இந்த பார்ட் பி அண்ட் பார்ட் சி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மென்டல் எபிலிட்டி, இந்த 75 + 25 இந்த 100 கொஸ்டினில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹை மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் நமக்கு மெரிட் டெஸ்ட்டில் எடுத்துக்குவாங்க. ஏன்னா இந்த பார்ட் ஏன்றது பேர்லேயே பாருங்களேன், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ அப்போ தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 100 கொஸ்டின் நம்ம கேட்பாங்க. இதுவும் ரொம்ப முக்கியம் தான். ஆனால் இதை மெரிட் லிஸ்ட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர், ஃபைனல் மெரிட் இதில் வந்துட்டு மார்க்கில் வந்துட்டு எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த 100 கொஷினில் மினிமம் 40 கொஷின்ஸ்க்கு மேலே, அதாவது 40% மேலே, 40% மேலே நம்ம வந்துட்டு நிறைய மார்க் எடுத்திருந்தால் தான் மற்ற எல்லா பேப்பரையும் இதுவே பண்ணுவாங்க, கரெக்ஷனே பண்ணுவாங்க. ஸோ அது எலிஜிபிள் ஆனால் தான், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் எலிஜிபிள் ஆனால் தான் மற்ற பேப்பர் வந்துட்டு கரெக்ஷன் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இது முக்கியம் தான். பட் ஆனால் எலிஜிபிலிட்டி, ஸோ அது ஒரு மினிமம் மார்க் எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இதே வந்துட்டு பார்ட் பி அண்ட் பார்ட் சியில் நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு நல்லா வந்துட்டு மார்க் எடுக்கணும். பட் இந்த ஃபஸ்ட்டு பேப்பர் வந்துட்டு மொத்தமாக இந்த சேர்த்துருக்கூடிய 100 அதாவது 200 கொஷினுக்கு வந்துட்டு 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். அதான் சொன்னேன், அப்படியே வந்துட்டு குரூப் 2 உடைய பேட்டர்ன் மாதிரியே தான் இருக்கும். 3 மணி நேரம் எக்ஸாமு. பட் இந்த ஒவ்வொரு கொஷினுக்கும் நமக்கு 1.5 மார்க் அப்படின்ற வீதம். ஸோ 200 கொஷின், பட் ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்ஸ் வீதம். மொத்தம் 150 + 150 300 மார்க்குக்கு வந்துட்டு அட்டன் பண்ணுவோம். ஆனால் அந்த 300 மார்க்கில் 150 மார்க்கு. ஸோ இந்த பார்ட் பி அண்ட் பார்ட் சியோடைய 150 மார்க் மட்டும்தான் நமக்கு மெரிட்டில் வந்துட்டு எடுத்துக்குவாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம நோட் பண்ணிக்கணும். சரி, இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குதா சார் அப்படின்னு கேட்டால், இதை பற்றி நமக்கு நோட்டிஃபிகேஷன் எங்கேயுமே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலை. யூஸ்வலாகவே டிஎன்பிசி வந்துட்டு நெகட்டிவ் மார்க்ஸ்ன்றது வைக்கிறது இல்லை. ஸோ அதனால் இந்த எக்ஸாம்லேயும் நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்றத வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் அதுக்குன்னு ஃபுல்லாக நம்ம வேணால் தனி சர்க்குலர் கொடுக்குறாங்களான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். நெகட்டிவ் மார்க்கை பற்றி நமக்கு நோட்டிஃபிகேஷனில் எங்கேயுமே மென்ஷன் ஆகலை. ஸோ இந்த மாதிரி மெரிட் லிஸ்ட்டை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதுதான் நமக்கு பேப்பர் 1 முதல் தாள்னு சொல்லலாம். இதே பேப்பர் 2ன்றது 200 கொஷின் வந்துட்டு வரும். அதே 200 கொஷினை 3 மணி நேரத்தில் அட்டன் பண்ணணும். பட் அது கம்ப்ளீட்லி முழுக்க நம்ம எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த போஸ்ட்டோடைய சப்ஜெக்ட் நாலேஜ் வந்துட்டு இருக்கிற மாதிரியான சப்ஜெக்ட் பேப்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த 200 கொஷினுமே அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் வரும்.
ஜூனியர் ஃபோட்டோகிராஃபருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா விஸ்காம் ரிலேட்டடாக அது ரிலேட்டடாக அந்த கொஷின்ஸ் வந்து வரணும் 200 கொஷின்ஸ். இந்த மாதிரி இந்த கொஷின்ஸ் வந்து சப்ஜெக்ட் பேப்பர் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோடைய அந்த சப்ஜெக்ட் பேப்பர் தான் ஃபுல்லாக கேட்பாங்க. 200 கொஷின் 3 மணி நேரம். இதுக்கும் ஒவ்வொரு கொஷினுக்கும் 1.5 மார்க் அப்படின்ற விதம் 300 மார்க்குக்கு அட்டன் பண்ணணும். ஸோ அப்போ ஆக மொத்தம் நம்ம கிட்டத்தட்ட 600 மார்க்குக்கு அட்டன் பண்ணுவோம்ப்பா. 600 மார்க்ஸுக்கு நம்ம வந்துட்டு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுவோம். ஆனால் அதில் மெரிட் லிஸ்ட்டில் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா 450 மார்க் தான் நமக்கு மெரிட் லிஸ்ட்டில் எடுத்துக்குவாங்க. இந்த 450 மார்க்குக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல மார்க் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் அதாவது தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டோட்டல் வந்துட்டு பார்ட் பி அண்ட் பார்ட் சி ஆஃப் பேப்பர் 1, அதாவது பார்ட் ஏவை விட்டுட்டு பேப்பர் 1ல் பார்ட் பி அண்ட் பார்ட் சி உடைய மார்க் எடுத்துக்குவோம். அதே மாதிரி பேப்பர் 2 உடைய மொத்த மார்க் எடுத்துக்குவோம் அண்ட் பேப்பர் 2. ஸோ அப்போ ஆக மொத்தம் இந்த தமிழோடைய 150 மார்க்கை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 450 மார்க்குக்கு நம்ம எவ்வளோ ஹை மார்க் எடுக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்துட்டு ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தமிழில் இருக்கக்கூடிய அந்த 100 கொஸ்டின் 150 மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு அந்த மினிமம் குவாலிஃபிகேஷனை நம்ம இது பண்ணிடணும். ஸோ 40% தாண்டிடணும். ஒரு 50 மினிமம் வந்துட்டு வச்சுக்கோங்களேன். 50 கொஸ்டினாச்சும் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பர்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த பேட்டர்ன். பட் இதே இந்த பேட்டர்ன் வந்துட்டு எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ண போகிறோம் சார்? அப்ஜெக்டிவ் டைப்னா இல்லை வந்துட்டு ரிட்டன் எக்ஸாமாக இருக்குமா? ஸோ சிங்கிள் ஸ்டேஜ் ரிட்டன் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த 400 கொஸ்டினுமே நமக்கு அப்ஜெக்டிவ் டைப் தான். ஸோ அது எம்சிக்யூ மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். அந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினில் நம்ம வந்துட்டு 4 ஆப்ஷன், அது 5 ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிஎன்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஷனை வந்துட்டு நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணணும். இதுதான். ஸோ அப்போ மொத்தமாக இருக்கக்கூடிய 2 பேப்பருக்குமே அப்ஜெக்டிவ் டைப் தான். அதில் டவுட் இல்லை, அதில் வந்துட்டு பிரச்சனை இல்லை. ஆனால் அதே இந்த மோட் ஆஃப் எக்ஸாம் வந்துட்டு கொஞ்சம் மாறுது. பேப்பர் 1ல் இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூடு, மென்டல் எபிலிட்டி, இந்த 3மே ஓஎம்ஆரில் நம்ம ஷேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ ஓஎம்ஆர் ஷீட்டு கொடுப்பாங்க. இந்த 200 கொஸ்டின், ஸோ 100, 75, 25 இந்த 200 கொஸ்டினையும் ஓஎம்ஆரில் நம்ம ஷேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் இருக்குது பார்த்தீங்க இல்லையா, இதுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டு கிடையாது. நம்ம கம்ப்யூட்டரில் கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ சிபிடின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்க போது இதுதான்ப்பா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ஸோ மோட் ஆஃப் எக்ஸாம் மட்டும்தான் பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் மாறுது. மற்றபடி அந்த டைப் ஆஃப் எக்ஸாம் பார்த்தோன்னா பெருசாக மாறல, அப்ஜெக்டிவ் டைப் தான். ஸோ நமக்கு எழுத வேண்டியது எதுவும் கிடையாது. 4 ஆப்ஷனில் சூஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான். ஆனால் என்ன, ஃபஸ்ட்டு பேப்பரை வந்துட்டு நம்ம கையில் வந்துட்டு மார்க் பண்ணுவோம், ஓஎம்ஆரில் மார்க் பண்ணுவோம். செகண்ட் பேப்பரை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ மவுஸை வச்சு ஏவா பிஆ சியான்னு கம்ப்யூட்டரில் கிளிக் பண்ணுவோம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ ஆக மொத்தம் இதுதான் பேட்டர்னு, எக்ஸாம் பேட்டர்ன், ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன். இதில் இருக்க பார்த்து இந்த ஸ்கீம் வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே இதுதான் அப்ளிகபிள் எக்ஸப்ட் த போஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்லேட்டர். டிரான்ஸ்லேட்டருக்கான போஸ்டிங்க்கு மட்டும் இந்த ஸ்கீம் கிடையாது. அது மட்டும் சின்னதாக மாறுது. பேப்பர் 2ல் மட்டும் அதில் மட்டும் மாற்றம் இருக்குது. அது 2.5 மணி நேரத்தில் 100 கொஸ்டின் முழுக்க டிரான்ஸ்லேஷன் ரிலேட்டடாக அந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே இதுதான்ப்பா ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நீங்களும் ஒரு தடவை வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் நோட்டிஃபிகேஷனில். பட் பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் இருக்குங்க இல்லையா, அந்த சப்ஜெக்ட் பேப்பரில் வந்துட்டு நமக்கு லாங்குவேஜ் ஆஃப் பேப்பர் என்னென்ன இருக்குது. ஸோ ஒரு சில அந்த சப்ஜெக்ட் பேப்பர் மட்டும்தான் தமிழில் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் பேப்பர் வந்துட்டு நமக்கு இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜியோலஜி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அசிஸ்டன்ட் ஜியோலஜிஸ்ட்னு ஒரு போஸ்ட் இருக்குங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பேப்பர் தமிழில் கிடையாது, தமிழில் அட்டன் பண்ண முடியாது. பேப்பர் 1ல் இருக்கக்கூடிய எல்லாமே தமிழில் இருக்கும். அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அது பேரே தமிழ் தான், அது பிரச்சனை இல்லை. ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட், இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு தமிழில் கண்டிப்பாக இருக்கும், அதில் டவுட் இல்லை. ஆனால் நீங்கள் சப்ஜெக்ட் பேப்பர் தமிழில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஜியாலஜிக்கு வந்துட்டு இருக்காது. ஜியாலஜிக்கல், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் இந்த இதுக்கு வந்துட்டு இருக்காது. பட் ஆனால் இப்போ அக்ரிகல்ச்சர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்குது, லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்க்கு இருக்குது, ஆர்கியாலஜிக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்துட்டு அது தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஸோ பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் எதுக்கெல்லாம் தமிழ் இங்கிலீஷ் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அதை தான் இந்த இடத்துல வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பேப்பர் 1ல் வரக்கூடிய பார்ட் ஏ, அதான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மினிமம் 40%, அதாவது 60 மார்க்குக்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் அதர் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மற்ற பேப்பரை கரெக்ஷன் பண்ணணும்னா கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டி மினிமம் மார்க் எடுக்கணும். பட் இதே வந்துட்டு பார்ட் பியில், அதாவது பேப்பர் 1ல் பார்ட் பி அண்ட் பார்ட் சி, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸு அண்ட் மென்டல் எபிலிட்டி, அது போக பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய மொத்த கொஷின்ஸ், இது எல்லாமே நமக்கு வந்துட்டு மெரிட் லிஸ்ட்டில் எடுத்துக்குவாங்க. பட் அதில் இந்த பார்ட் பி அண்ட் பார்ட் சி கண்டிப்பாக ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்டு கீழே இருக்கக்கூடிய இந்த மென்டல் எபிலிட்டி வந்துட்டு நமக்கு தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். பட் பேப்பர் 2 வந்துட்டு ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான், ஒரு சில சப்ஜெக்ட் பேப்பர் மட்டும் தான் தமிழ்லையும் வரும்ன்றதை சொல்லிக்கிறாங்க. ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுறீங்கன்னா அதுக்கடுத்து மொத்தமாகவே ஒவ்வொரு சப்ஜெக்ட் பேப்பரோடையோ ஒவ்வொரு பேட்டர்ன் இது பேப்பரோடைய பார்ட்டோடைய
சிலபஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழோடைய சிலபஸ் என்னென்ன இருக்குது, அதே வந்து ஜெனரல் ஸ்டடீஸோட சிலபஸ் என்ன இருக்குது, கிட்டத்தட்ட அப்படியே குரூப் 2 உடைய சிலபஸ் தான். இதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் பேப்பர், இந்த பிடிஎஃப் இந்த நோட்டிஃபிகேஷனே கிட்டத்தட்ட 150 பேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு 50 பேஜுக்கு அடுத்திருக்கக்கூடிய மொத்தமாக எல்லாமே உங்களுக்கு எந்த இப்போ ஜியாலஜிக்கு வந்துட்டு என்ன சிலபஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியருக்கு என்ன சிலபஸ்ன்னு தெளிவாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது வந்து நம்ம இன்ஃபர்மேஷன். ஸோ அண்ட் ஃபைனலாக ஒரு சில விஷயத்தை சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம். ஸோ நான் இன்டர்வியூ போஸ்ட் எக்ஸாம் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜ் ரிட்டன் எக்ஸாம் தான். பேப்பர் 1 வந்து OMR, பேப்பர் 2 CBT. இதுக்கு அடுத்தது ஃபிசிக்கல் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ன்றது சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த சப்போஸ் ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் நமக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குங்க இல்லையா, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அந்த மாதிரி ஒரு சில போஸ்ட்டுக்கு இஃப் அப்ளிகபிள் நமக்கு ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வந்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணணும். இல்லைனா அதுக்கு அடுத்து வந்துட்டு இனியும் வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. ஸோ அது வந்துட்டு 1:3 ரேஷியோ 1:5 ரேஷியோன்னு கூப்பிட்றாங்க. அதன்படி நமக்கு வந்துட்டு போஸ்டிங் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த சிங்கிள் ஸ்டேஜ் ரிட்டன் எக்ஸாம் மட்டும் சூப்பராக பண்ணிட்டோன்னா போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இதான்ப்பா மெரிட் லிஸ்ட். அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது ரொம்ப சிம்பிள் தான். யூஸ்வலாக நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் எக்ஸாம் டேஷ்போர்டில் போய் இல்லை நம்ம டேஷ்போர்ட் நம்ம பர்சனல் ஸ்டூடெண்ட் டேஷ்போர்டில் போய் அப்ளை பண்ணுறது தான். ஸோ எக்ஸாம் டேஷ்போர்டை கிளிக் பண்ணி பாருங்கள், அதில் சில டீட்டெயில்ஸ் வந்துட்டு வரும். நோட்டிஃபிகேஷன்லேயே நமக்கு ஹவு டு அப்ளைன்றது கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ தான் சார் நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு எக்ஸாமே அட்டன் பண்ண போகிறேன், டிஎன்பிஎஸ்சிலேயே இதான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ண போகிறேன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி நமக்கு பண்ணணும். அதுக்கு அடுத்தது மற்ற ப்ராசஸ் எல்லாமே ஈஸியாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த எக்ஸாம் வேணாலும் இது அப்ளை பண்ணிவிட்டு சிடிஎஸ் எலிஜிபிளாக இருந்தீங்களா அப்ளை பண்ணிட்டு குரூப் 1 அப்ளை பண்ணலாம், குரூப் 2 அப்ளை பண்ணலாம். ஓடிஆர் மட்டும் கரெக்டாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க, அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான வீடியோஸ் வேணால் நம்ம கூடிய சீக்கிரம் போட ட்ரை பண்ணுவோம். இல்லை மற்ற இதில் சர்ச் பண்ணிங்கனாலே நமக்கு வரும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கடுத்து அந்த எக்ஸாம் டேஷ்போர்டில் வந்துட்டு 2 விஷயம் காமிக்கும். ஸோ ஒன்று வந்துட்டு ஏதோ மிலிட்ரி நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சு, இன்னொன்று வந்துட்டு சிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன். இந்த சிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் இப்போ டவுன்லோட் பண்ணுறதுனா பண்ணி பார்த்துக்கலாம். பட் இப்போ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற லிங்க் ஓப்பன் ஆகாது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் வந்துட்டு May 20, ஆனால் அப்ளிகேஷன் வந்துட்டு May 27 தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்ளை பண்ண ஸ்டார்ட் ஆகிறது வந்துட்டு May 27, அப்ளிகேஷன் எண்ட் டேட் வந்துட்டு June 25. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ May 27க்கு அப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்துட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஆனுவல் பிளானரையும் ஒரு தடவை வந்துட்டு காமிச்சிடுறேன். ஸோ இதன்படி நமக்கு May 20ல் சிடிஎஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வரும்னு சொன்ன மாதிரியே கொடுத்துட்டாங்க, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்குது. இப்போ இதுக்கு அடுத்தது குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் June 23 சொல்லிக்கிறாங்க. அப்போ அதுவும் அன்றைக்கி சொன்ன டேட்லேயே வர்றதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி அவங்க சொன்ன டேட்லேயே எக்ஸாம்ஸையும் கண்டக்ட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பர், நல்லா பிளான் பண்ணி படிக்க முடியும். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் படியே எல்லா எக்ஸாம்ஸும் வரப்போகுதுன்ற நம்பிக்கையோட நல்லபடியாக நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஓகேப்பா, ஸோ இதான் பாயிண்ட். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் இதே இந்த சிடிஎஸ் எக்ஸாம்ஸ் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுனாலுமே கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம டெலகிராம் சேனல்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெக்ஸ்ட் புக் தமிழுக்காக புது டெலகிராம் சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கிஷோர் ஜிஎஸ் எஜுகேட்டர் அப்படின்ற இந்த டெலகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பிடிஎஃபோ இல்லை அதான் இன்ஃபர்மேஷன் கிளாஸஸ் ஏதாவது நமக்கு இன்ஃபர்மேஷன் வருதுன்னா அதை நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கோர்சஸோடைய அந்த லிங்க்கும் அந்த ஆப்போடைய லிங்க்கும் இருக்கும். அண்ட் அதன்படி நீங்கள் GS100 அப்படின்ற இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த கோர்சஸ் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ GS100ன்ற இந்த கோடை யூஸ் பண்ணி 1 ரூபீக்கு ட்ரையல் கோர்சஸாக இருக்கட்டும், ஸோ சூப்பர் பாஸ் லைவாக இருக்கட்டும், இந்த டெஸ்ட் சீரிஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும், அதர் ஃபீச்சர்ஸையும் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். கண்டிப்பாக வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் கேட்டு வைங்க, நான் அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிவிட்டு அதை நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.